விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கழகத்தின் சார்பில் நிறுவப்பட்டு வரும் ஆசியாவிலேயே அதிக உயரமுள்ள 123 அடி கொடி கம்பத்தில் நாளை மறுநாள் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கழக கொடியினை ஏற்றி வைக்கிறார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வளர்ச்சியை இந்தியாவிற்கே எடுத்துரைக்கும் வகையில் விருதுநகர் மேற்கு மாவட்டம் வத்திராயிருப்பு ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிருஷ்ணன் கோவிலில் இதுவரை எந்தவொரு அரசியல் கட்சியும் செய்திராத வகையில் ஆசியாவிலேயே மிக உயரமான 123 அடி உயர கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் நாளை மறுநாள் கழக கொடியை ஏற்றி வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார். ஆசியாவிலேயே மிக உயரமான வரலாற்று சிறப்புமிக்க 123 அடி உயர இந்த கொடிக்கம்பத்தினை வருகின்ற மார்ச் 3ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் மக்கள் செல்வர் நாளைய முதல்வர் திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய திருக்கரங்களால் கொடி ஏற்றி வைக்க இருக்கின்றது. இது நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலிலே அமமுகவினுடைய ஒட்டுமொத்த வெற்றியின் அடையாளமாக வருகின்ற மார்ச் 3ஆம் தேதி கிருஷ்ணன் கோயில் வத்திராயிருப்பு ஒன்றியம் கிருஷ்ணன் கோயில் விருதுநகர் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக இந்த ஏற்பாடு மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஆசியாவிலேயே இந்த மாதிரி எந்த கட்சியும் இப்படிப்பட்ட உயரமான ஒரு கொடிக்கம்பத்தில் இப்படிப்பட்ட கொடியை இதுவரைக்கும் ஏற்றியது கிடையாது என்ப அந்த ஒரு சாதனையெல்லாம் உடைத்தெறிந்து அந்த ஒரு அருமையான வாய்ப்பினை விருதுநகர் மேற்கு மாவட்ட கழகத்திற்கு வத்திராயிருப்பு ஒன்றியம் சார்பில் கிருஷ்ணன் கோயிலில் நடைபெற இருக்கின்ற அந்த ஈடு இணையற்ற சிறப்பான அந்த கொடியேற்ற நிகழ்வு காண்பிக்க இருக்கிறது. கழக கொடியை ஏற்றி வைப்பதற்கான முன்னேற்பாடுகள் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. புரட்சித் தலைவி அம்மாவினுடைய பெயரை தாங்கி புரட்சித் தலைவியின் உருவம் பொறித்த அற்புதமான கொடியாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கொடியை இந்த பாராளுமன்ற எதிரிகளை புறமுதுகு காட்ட ஓடுவதற்கு இது முதல் வெள்ளோட்டமாக இந்த கொடியை ஏற்றுகிறோம்.